எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாபிக் வந்து அன்பு. யோவான் 3:16 எட்டவர்கள் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். நம்மளுடைய தாயும் தகப்பனும் நம்மளை மறந்தாலும் ஏசப்பா வந்து நம்மளை என்னைக்குமே மறக்கவே மாட்டாங்க. பேதுரு வந்து ஏசப்பாவை வந்து 3 தடவை வந்து மறுதளிச்சாலும் ஏசப்பா வந்து அன்பு காமிச்சாங்க. ஏசப்பா வந்து பேதுரு மேல பாசமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, 2 பொண்ணுங்க, ஒரு அப்பா, ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க 4 பேருமே வந்து ஒரு ஊருக்கு ட்ரிப்பு கார்ல போனாங்க. அப்போ வந்து அந்த பசங்க வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து கார் ஓட்டிக்கிட்டு பின்னாடி திரும்பி நம்ம ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி சொல்கிறாரு. அப்போ முன்னாடி பார்க்காததுனால முன்னாடியிலேருந்து ஒரு லாரி வந்து அவங்கள இடித்து ஆக்சிடென்ட் பண்ணிருந்து அதில் வந்து பெரிய பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. சின்ன பொண்ணு வந்து அடித்த போர்ஸில் ஒரு காட்டுக்குள்ளே போய் இருந்துடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் நிறைய அடிபட்டு படைச்சிடுறாங்க. அவங்க அந்த குட்டி பொண்ணை வந்து யாருமே பார்க்கவே இல்லை. எல்லாரும் வந்து அவங்க அம்மா அப்பாவை மட்டும் ஆம்புலன்ஸில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட ஒரு பேக் இருந்தது. அந்த பேக்கில் பைபிள் இருந்தது, ஒரு லேஸ் பேக்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது. அந்த பொண்ணுக்கு பசிக்கிறதுனால லேஸ் பேக்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் தாக்கு எடுக்கிறதுனால தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட ஒரு பைபிள் இருக்கு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நைட் ஆகிட்டவுடனே ரொம்பவே பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, லைட் எதுவுமே இல்லாததுனால அவன் பைபிள் எடுத்து ப்ரேயர் பண்ணுறா. ஏசப்பா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும், இங்கே நிறையா மிருகங்கள் சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு மரத்துலேயே படுத்து தூங்கிடுறா. அதுக்கு அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு நிறையா பசிக்குது. அந்த பொண்ணுக்கு இந்த வாட்டர் பாட்டில் லேஸ் பேக்கெட் காலி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அதனால ஒரு அருவிக்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போய் ஏசப்பா எனக்கு எதாவது வழியை காணுங்க, இங்கே தப்பிக்கன்னு சொல்லி டெய்லி ப்ரேயர் பண்ணுறா. இதுலேயே இந்த பொண்ணு 11th வரைக்கும் 11th படிக்கிறதுக்குள்ள அந்த பாட்டிலே ரொம்ப நாள் வாழ்ந்துட்டே வரா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏசப்பா கிட்டே கேட்காமையே அந்த பொண்ணு நானே எனக்கு வழிகாட்டின்னு சொல்லி அந்த பொண்ணே போயிட்டு நானே இடத்த கண்டுபிடிச்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட எதுவுமே சொல்லாமல் கேட்கவே இல்லாமல் காட்டுக்குள்ளே நான் எங்கேயா போகிறேன்னு சொல்லி போகும்போது நிறையா தடங்கள் வருது, முதல்ல வருது, அவன் காலில் முள்ளு குத்துது, பாம்பெல்லாம் நிறையா வந்து அவனை கொத்துற மாரி வருது. அதனால அந்த பொண்ணால் ரொம்ப முடியாததுனால ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட கேட்காம நான் போனதுக்கு நான் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா சொல்கிறாரு, சூரிய வெளிச்சம் எங்கே நிற்குதோ அங்கே நிற்போ, அங்கே உங்களுக்கு வழி இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு சூரிய வெளிச்சம் எங்கே இருக்கோ அவங்க போகிறா. அப்போ வந்து அங்கே ஒரு ரோடு தெரியுது, மெயின் ரோடு. அங்கே அந்த பொண்ணால் சுத்தமாக முடியல. மெயின் ரோடு கிட்ட வந்த உடனே மயக்க போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவங்களுடைய பக்கத்து வீட்டு பையன் அங்கிள் வந்து இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அவங்க வீட்டில் போய் விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கா. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஏசப்பா நம்ம தாயும் தகப்பனும் வேறு யார் நம்மளை என்ன வேணால் பண்ணி மறந்தாலும் ஏசப்பா நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அதேமாரி எல்லாருக்கும் கீழ்ப்படியணும், ஏசப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் பண்ணணும். நான் தான் எனக்கு வழிகாட்டி, நான் தான் எல்லாமே நம்ம மாரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்கிறேன்.
நல்லா பார்த்துக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அன்பு சகலத்தின் வெல்லும். உலகத்திலே உலகத்தில் இருக்கிற மதங்களிலே சதக சித்தாந்தம் வந்து நம்மளுடைய கிறிஸ்டின் பைபிளில் தான் இருக்கு. அது ஏன்னா நம்ம மனுஷங்க வந்து அன்பு காமிக்கிறது. அதுக்கப்புறம் சித்தாந்தம்னா என்னன்னா புராணங்களிலே நம்ம உலகத்தில் இருக்கிற புராணங்கள்